சிக்கன் 65க்கு மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஆஹா அடாடாடாடாடாடா. ஃபஸ்ட்டு வந்து கொழுப்பு ஆட் பண்ணுறோமா? நல்லா இருக்கே கலரு பாருங்கள். 65 பாருங்கள். மார்னிங் சண்டே மார்னிங் டீ குடிச்சிட்ருக்கு. சிக்கன் 65 வித்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் சீரக சம்பா ரைஸில். ஸோ பார்க்கலாமா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் கௌசிக் கிச்சன். ஓகேவா? என்னோட பேர்லேயே நம்ம சண்டே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறோம். நல்லாயிருக்கு. போதும் அதிகமாக இருக்கும், காரமாக இருக்கும். மிளகாத்தூள். ஸோ இதுதான் வந்து நேச்சுரலாக நம்ம 65 செய்கிற மெத்தட். ஓகேவா? எந்த யூடியூப் சேனலில் பார்த்த? ஓ, கௌசியோட இனோவேஷன் இது. நிறைய பேர் வந்து கடத்தூள்லாம் போடுவீங்க, அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து இந்த ஸ்டைலில் தான் செய்வோம். அதானே இது பால் இருக்குது, காஃபி வைக்கிறதுக்கு பால். ஓ இதானே இதுங்க காட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு. வந்து 65க்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாங்க மேடம். ஆயில் எதுக்கு கௌசி ஆட் பண்ணீங்க? மசாலாலாம் பிளெண்ட் ஆகி அப்படியே நல்லா. ஓ இப்போ இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதா? தண்ணி சேர்த்தோம்னா மசாலா ஒட்டாகி. ஓ ஓகே. தண்ணி சேர்த்தாமல் வெறும் ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதானா? உப்பு. இங்கே பாருங்கள், மார்னிங் சண்டே மார்னிங் டீ குடிச்சிட்ருக்கு. டீ குடிச்சிட்டு நம்ம பிரியாணி வேலைகள்லாம் ரெடி பண்ணுவோம். சிக்கன் 65க்கு மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஆஹா அடாடாடாடாடாடா. கலரை பட்டை கிளப்புது கோசி. நல்லா காலையில் பாருங்கள், வெதர் சூப்பராக இருக்குது. காட்டுறேன் இல்லையா பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஓகே. ஸோ நம்ம வீட்டில் பிரியாணிக்கு தேவையான இது ரெடி ஆகிட்டுருக்கு. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ குடிக்க போகிறோம். காலையில் வாங்க எல்லாம் டீ சாப்பிட்லாம், மதியம் வாங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்லாம். ஓகே பாய். மட்டன் ஃபஸ்ட்டு வந்து கொழுப்பு ஆட் பண்ணுறோமா? இந்த கொழுப்போட எண்ணெய் வந்து நம்ம வந்து நார்மல் எண்ணெயோட அந்த ஒரு மட்டன் ஃப்ளேவர் கொடுக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போ இது என்ன பொடி காட்ட? பட்டை லவங்க பொடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணியாகவே இருக்குது கௌசி. இதுதான் உன்னோட கௌசி கிச்சன் ஸ்பெஷலா? மக்களே, இதோட டேஸ்ட்டு வந்து ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த கொழுப்பு எண்ணெயிலே செய்கிற பிரியாணி இது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கௌசி இந்த மாதிரி செய்கிறது. இது உங்கள் அம்மா ஸ்பெஷலா? உன்னோட இனோவேஷனாக இது? இந்த மாதிரி நம்ம செய்கிறோம்ல. ஸோ இதில் வந்து ஆயில் நமக்கு மிச்சமாக ஒரு பெனிஃபிட் தானே. ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டன் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் செஞ்சுருந்தோம். ஸோ வீடியோக்காக இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே. கொழுப்பெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆயிலா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம சண்டே நம்ம சமைக்கிறோம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம கௌசி கிச்சன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம யூடியூப்பில் வந்து போல் க்ரியேட் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டைட்டிலு. ஓகேவா? அந்த டைட்டிலில் தான் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். இது என்னது? பிரியாணி மசாலா. நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா வந்து தனியாக முன்னாடி போட்டாச்சு. இது வந்து ஆச்சி பிரியாணி மசாலாவா? ஓகே. போதுமா? சக்தி மிளகாய்த்தூளா காரத்துக்கு? ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கல, கொஞ்சமாக சேர்த்திக்கணுமா? மக்களை இங்கே பாருங்கள் எப்படி வந்து கலர் எப்படி இருக்குதுன்னு. ஓகேவா? நம்ம பங்குக்கு உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். நான் வந்து எதுக்கு வெயிட்டிங்னா இதுக்கு தான் வெயிட்டிங். சிக்கன் 65க்கு நல்லா குறும்பாடு போல் அப்படி மாடல சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி கறி இல்லை. இது வந்து பியூர் மட்டன்னா நல்லா எல்லாம் ஆடு நல்லா இருக்குது கலர். கீரை ஓப்பன் பண்ணலாமா? நல்லா இருக்கே கலரு. மட்டன் வெந்திருக்குமா?
கலரை பாருங்கள் காய்ஸ், மட்டன் பிரியாணி கலரை பாருங்கள். நம்ம கௌசி கிச்சனில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சாப்பிட்லாம். கலரே சூப்பராக இருக்கப்பா. நல்லா ரெட்டு கலரில் அந்த ஆயிலில் வந்து மசாலா போடவும் அப்படி பிரிஞ்சு நிற்கிது ஆயிலில். கௌசியின் கைவண்ணம் அப்படின்னு டைட்டில் சொல்லலாமா கௌசி? இங்கே பாருங்கள் மக்களே, சிக்கன் 65க்கு சிக்கன் ஊறிட்டுருக்கு. அவ்வளோதான், ரெடி பண்ணிடலாம். A few moments later. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65க்கு தவா வச்சாச்சு, கட்ட வச்சாச்சு. புரியாது என்ன இது கடல் எண்ணெயா? இது நல்லெண்ணெய் தானே? என்னது ரெடி ஆகுது? ஆஹா, நல்லா வாசம் அடிக்குது இல்லை? உள்ள எண்ணெயில் போட்டோன்னே நல்லா ஒரு மசாலா வாசம் அடிக்குது. நல்லா வாசம். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான், ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. கௌசி நல்லா கலராக இருக்கப்பா. என்னென்ன மசாலா போட்டோன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோங்க ஃபஸ்ட்டில். நல்லா இருக்குது. மக்கள், உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், 65 பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 rupees. சாப்பிடலாமா? ஓப்பன் பண்ணலாமா? பிரியாணி, மட்டன் பிரியாணி பாருங்கள். சூப்பராக இருக்கு. நெய், இங்கே பாருங்கள் மக்கள், கலரை பாருங்கள். 65 பாருங்கள், லெக் பீஸு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம்.